Om Namo Bhagavate Vasudevaya Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamutiraye He Krishna Karuna Sindhu Deenabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Haripriye Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Srivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையில் புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது, மிக முக்கியமான ஸ்லோகம், முக்கியம் குறைந்த ஸ்லோகம் அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் எதை செய்தாலும் அது முழுமையானதாக இருக்கும். உபனிஷத்தில் சொல்கிறாங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. பகவான் முழுமையானவர். அவர் படைக்கும் படைப்புகளெல்லாம் முழுமையானது. அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்தால் அந்த பகுதியும் முழுமையானது, மீதம் இருக்கிற பகுதியும் முழுமையானது. அப்படி இருக்கும்போது எந்த ஸ்லோகமும் எந்த அத்தியாயமும் சிறப்பு வாய்ந்தது சிறப்பு குறைந்தது அப்படி கிடையாது. இருந்தாலும் பக்தர்களுக்கு இந்த 15வது அத்தியாயம் கொஞ்சம் கூட இனிமையாக பிடிக்கும். புருஷோத்தமர் பகவானை பற்றி இந்த 15வது அத்தியாயம் விளக்குகிறது. புருஷோத்தம யோகம் அப்படின்னு இந்த அத்தியாயத்திற்கு பெயர். அதாவது பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், முதன்மையானவர் என்பதை பல கோணிலிருந்து நிரூபிக்கப்படுகிறது. ஸோ முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்சா ஊர்த்வமூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவேன். வேதங்களை பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதை ஒரு மரத்தோடு ஒப்பிடுறாங்க. ஒரு ஆலமரம். இந்த ஆலமரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதையில் ஆலமரத்தை பற்றி 2-3 உதாகரணங்கள் இருக்குது. பாகவதத்தில் இருக்குது. கிருஷ்ணரே சொல்கிறாரு, மரங்களில் நான் ஆலமரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெரிய பிரிவில் நிறைய சின்ன பிரிவு இருக்குது. ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது. இதெல்லாம் இந்த ஆலமரத்தின் வேறு வேறு ஃபேமிலி. சமஸ்கிருதத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். அஸ்வத்தம் அப்படின்னாலும் இதுதான். வட்டவிருக்ஷம். கிருஷ்ணர் ஒரு ஆலிலை கிருஷ்ணர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஆலமர இலையில் படுத்து கொண்டு வருவார். வடபத்திர சாயி என்று சொல்வார்கள். வட்டம்னாலும் ஆலமரம்தான், அஸ்வத்தம்னாலும் ஆலமரம்தான், வட்டிகா அப்படின்னாலும் ஆலமரம்தான். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அதுக்கு பீப்பல், அதுவும் ஆலமரம்தான். போதி ஆலமரத்தின் இனியொரு பிரிவு. புத்தர் கூட
போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க, போதி மரம். இப்படி இந்த ஆலமரத்துக்கு ஆன்மீகமான பெரிய ஒரு தொடர்பு உண்டு. முனிவர்கள்லாம் கூட தியானத்திற்காக இந்த ஆலமரத்தை தான் தேடுவார்கள். நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அஹோபிலம் போயிருந்தோம். அங்கே நரசிம்மரில் ஒருத்தர், அவர் பேர் சத்திரவட்ட நரசிம்மா. அவரும் ஆலமரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கிறார். சத்ரா அப்படின்னா கொடை, ஆலமரம் கொடை மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறார். மரங்களில் ஆன்மீகமாக நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆலமரம். முனிவர்கள்லாம் அதை செஞ்சுருக்காங்க. மற்றும் இல்லை, புராணங்களில் 33 கோடி தேவர்களும் ஆலமரத்தில் தங்கியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எப்படி? பசுமாட்டில் எல்லா தேவர்களும் இருப்பாங்க. நீங்கள் கூட அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. பசுமாட்டில் பின்னாடி லக்ஷ்மி, கழுத்துக்கிட்ட இந்திரன், அப்படியெல்லாம் எல்லா தேவர்களையும் வரைந்து வைத்திருப்பார்கள். ஒரு பசுவில் எப்படி தேவர்கள் எல்லாம் தஞ்சம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்களோ அதே மாதிரி ஆலமரத்துலேயும் இது பண்ணுவாங்க. நீங்கள் எந்த புண்ணிய தலம், புண்ணிய கோயிலில் போனாலும் அங்கே ஆலமரம் இருக்கும். எந்த கோயில், இப்போ நீங்கள் போய் பாருங்கள், விருந்தாவனத்திலெல்லாம் போனோம்னா எல்லா புகழ்பெற்ற கோயில்லையும் ஆலமரம் அங்கே இருக்கும். தென்னிந்தியாவில் கூட பாருங்கள், எல்லா கோயில்லையும் ஆலமரம் இருக்கும். ஆன்மீகமாக மிக தொடர்பு உண்டு. புராணங்களில் கர்ம காண்டத்தில் ஆலமரத்தை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் கர்ம காண்டத்தில் இருக்குது. லௌகீகமான நிறைய அனுக்கிரகம் கிடைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பகவான் வேதங்களை ஒரு அஸ்வத்தம், ஒரு ஆலமரத்தினர் ஒப்பிடுகிறார். அது எப்படி இருக்குமாம்? தலைகீழாக இருக்குமா. இது ஒரு வேடிக்கை. என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகம் ஆன்மீக உலகத்தின் தலைகீழான ஒரு நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் தாயின் கருவறையிலிருந்து தான் பிறந்து வந்தோம். அம்மாவுடைய கருவறையில் நம்மெல்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்? எல்லாம் தலைகீழாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பிறந்தப்பவே தலைகீழாக பிறந்துட்டோம். அதான் ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது. அம்மாவின் கருவறையில் தலைகீழாத்தான் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். இப்போது நம்ம தலைகீழாக இருந்துக்கிட்டு யாராவது நேராக இருந்தால் அவங்கள குத்தம் சொல்லுவது. ஆன்மீகத்தை நாம் குத்தம் சொல்லுவோம். ஜபம் செஞ்சால் என்ன கிடைக்கும்? ஆன்மீகமாக பயிற்சி செஞ்சால் எனக்கு என்ன லாபம்? இதை பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ரொம்ப வேடிக்கையாக சொன்னாரா. ஒரு நாளைக்கு மானசரோவரம், பெரிய தடாகம், பெரிய குளம், அங்கிருந்து ஒரு அன்னப்பறவை வந்ததான். அந்த அன்னப்பறவை ஊரில் கிணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தவளையை பார்த்து தான். அன்னப்பறவையும் தவளையும் பேசிக்கொண்டது. ஒரு அன்னப்பறவை எங்கிருந்து வந்திருக்கு? மானசரோவரத்திலிருந்து, பெரிய குளம் அது, அங்கிருந்து வந்திருக்கு, ஏரி. இங்கே தவளை கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை. அப்போ தவளை கேட்டது, நீ எங்கேருந்து வர்ற? நான் ரொம்ப தொலைவில் மானசரோவரத்துலேருந்து வர்றேன், அது பெரிய ஏரி. ஏரினா இந்த கிணத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியா? கிணத்தை விட 2 மடங்கு பெருசாக இருக்குமா? தவளை கேட்குது. உடனே அந்த அந்த அன்னப்பறவை சொல்லுது, அல்ல அதை விட ரொம்ப பெருசு. அப்படியா? ஒரு 5 மடங்கு பெருசாக இருக்குமா? இல்லை. 10 மடங்கு பெருசாக இருக்குமா? இல்லை, அதை விட ரொம்ப பெருசு. நீ பொய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ச்சான் அந்த கிணத்து தவளை. ஏனென்றால் கிணற்று தவளையின் அனுபவம் அவ்வளவுதான். இதே உபனிஷத்தில் இனி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். அம்மாவின் கருவறையில் 2 குழந்தைகள் இருக்கு. ஒன்று ஆன்மீகமான குழந்தை, இனி ஒன்று லௌகீகமான குழந்தை. இந்த 2 குழந்தைகளும் பேசிக்கொள்ளுகிறது. உடனே ஆன்மீகமான குழந்தை சொல்லுது, இது நரக வேதனை இந்த கருவறைக்குள்ளே இருக்கிறது, எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும். உடனே லௌகீக குழந்தை சொல்லுது, வெளியே போயிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் நம்ம உலகம், இதுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், வெளியெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, இங்கேயே இருந்துக்குவோம். இல்லைப்பா, இப்போ நம்ம வயிற்று வழியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், தொப்புள் கொடி வழியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்,
வெளியே போனோம்னா நிம்மதியாக வாய் வழியாக சாப்பிடலாம். என்ன நீ சும்மா கதை விட்டுட்டு இருக்கிற, வாயிலெல்லாம் அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, எங்கே நீ போய் பார்த்த, நம்ப மாட்டேன் நான். இல்லைப்பா, இது இருட்டான இடம், இது நரகம். வெளியே போனால் சூரிய ஒளி வெளிச்சமாக இருக்கும். நீ என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இப்போ நம்ம கருவறையில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி அன்பாக ஒரு தாயின்னு ஒரு ஆள் இருக்காங்க. வெளியே போனால் அவங்க கூட பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், சிரிக்கலாம். சும்மா கதை விடாத, நான் நம்பவே மாட்டேன். இப்படி கருவறைக்குள்ள லௌகீக குழந்தை நம்பவில்லையாம். அதே மாதிரி தான் துறவிகள், பக்தர்கள், ஆச்சாரியர்கள் நீங்கள் இருட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய், அறியாமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய், இந்த பிரம்மாண்டத்தை விட்டு நீ வெளியே வா, அங்கே வைகுண்டம் இருக்கிறது, கோலோகம் இருக்கிறது, அங்கே பகவான் இருக்கிறார், உன்னை அன்பாக பார்ப்பார், முகத்தோடு முகம் எல்லாம். நான் நம்ப மாட்டேன், கடவுள் கிடையாது, கடவுள் என்பவன் முட்டாள் அப்படின்னு இங்கே உட்காந்து கதை பேசிக்கிறது. எப்படி கருவறைக்குள் இருந்த லௌகீக குழந்தை ஆன்மீக குழந்தை சொன்னதை நம்பவில்லையோ, அதே மாதிரி நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஆன்மீகத்தை நம்பாமல் இருக்கிறோம். அதனால் கிருஷ்ணர் இங்கே வேதத்தை ஒரு ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். அந்த ஆலமரம் எப்படி இருக்குமாம்? ஊர்த்வ மூலம், மூலம்னா வேர், வேர்கள் மேலே நோக்கி, ஊர்த்வம் மேலே நோக்கி, வேர்கள் மேலே, அதஷாக்கம் கிளைகள் கீழே. இப்படி ஒரு ஆலமரம் இருக்குமா அங்கே, வேர்கள் மேலே கிளைகள் கீழே. ஊர்த்வ மூலம் மதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. அதன் இலைகள், அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் வேத மந்திரங்கள். சந்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் போகும்போது மந்திரம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதை ஒரு ராகத்தில் சொல்லுவாங்க. இதம் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு ராகமாக தான் சொல்லுவாங்க மந்திரம். அது கேட்குறக்கே நல்லா இருக்கும். இந்த ஊரில் அப்படித்தான் எல்லாருமே. அந்த மந்திரங்கள் இந்த மரத்தின் இலைகளாம். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி, பர்ணானா இலைகள். இலை, அந்த குடிசைக்கெல்லாம் பர்ணசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி தாயாருக்கு அபர்ணா என்ற பெயர். என்ன அப்படின்னா, வெறும் இலையை மட்டுமே சாப்பிட்டு சிவபெருமானுக்காக தியானம் செய்து கொண்டிருந்ததுனால அந்த பெண்ணுக்கு அபர்ணா என்று. பர்ணானா இலைகள். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி, அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் மந்திரங்கள். யஸ்தம் வேதச வேதவேத், இந்த மரத்தை புரிந்தவன் வேதங்களை புரிந்து கொள்வான். இது வெளிப்படையான பொருள். உள்பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரண ஒரு மனிதனாக யோசிங்க. இந்த உலகத்தில் ஒரு வெற்றி அடைந்தவனாக நம்ம யாரை குறிப்பிடுகிறோம்? சாதாரணமாக இந்த உலகத்தில் யார் வெற்றி பெற்றவர்கள் அப்படி எப்படி நம்ம குறிப்பிடுகிறோம்? நல்ல பணம் சம்பாதித்தவர்கள், நல்ல குடும்பம் உள்ளவர்கள், பிள்ளைகள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இது ஆன்மீகம் எடுத்துக்கோங்க, அதைத்தான் தோல்வி என்று சொல்லுகிறது ஆன்மீகம். இதை பாருங்க, கிருஷ்ணர் எவ்வளவு அறிவுபூர்வமாக 15வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். இதையா முதல் அத்தியாயத்தில் சொல்லி இருந்தால் எல்லாரும் பகவத்கீதையை மூடி வச்சுட்டு பேசாமல் போயிடுவாங்க, யாரும் பக்தர்கள் ஆக மாட்டாங்க. ரொம்ப அறிவாளியாக பகவான் இதை 15வது அத்தியாயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? எதையெல்லாம், அதாவது இங்கே மரம் நேராக இருக்குது, ஆன்மீக உலகத்தில் வேர்கள் மேலே இருக்குது, கிளைகள் கீழே. இங்கே வேறு கீழே, கிளைகள் மேலே. நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மரம் தான் சரின்னு. ஆனால் உண்மையில் எந்த மரம் சரி? வேர்கள் மேலேயும் கிளைகள் கீழே அந்த மரம் சரி. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறையா பணம் சம்பாதிக்கணும், குழந்தை குட்டி, நல்ல இது வாழ்க்கை, இதை சரி என்று நம்புகிறோம். ஆனால் ஆன்மீகமாக பாருங்கள், இதையெல்லாம் பௌதீகமான பந்தனங்கள் அப்படின்னு சொல்லுது. ஹிருதய கிரந்தி,
இதெல்லாம் ஒரு கட்டுண்டது, நம்மளை கட்டி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, மத்வாச்சாரியர் என்ன செய்தார்? தன் குடும்பத்தை, இல்லறத்தை துறந்தார். ராமானுஜர் என்ன செய்தார்? இல்லறத்தை துறந்தார். சங்கராச்சாரியர் என்ன செய்தார்? இல்லறத்தை துறந்தார். ராகவேந்திரர் என்ன செஞ்சார்? குடும்பத்தை துறந்தார். அப்போ இதில் எது சரி, எது தப்பு? இங்கே எதை வெற்றி என்று நம்புகிறோமோ ஆன்மீகம் அதை தோல்வி என்று சொல்லுகிறது. இறைவனை பற்றிய ஞானம் இல்லை, ஆனால் பெருமளவு பணம் உண்டு, இங்கு அவர்களை வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உபனிஷத் என்ன சொல்லுதான்? அவன் ஏழை, கொஞ்சம் காசு மட்டும்தான் அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுதான். அந்த மனிதனை வெறும் ஏழை, அங்கே கொஞ்சம் காசு மட்டும்தான் அவனிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதனால் இங்கே இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஊர்த்வமூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சியஸ்ய வர்ணானி எஸ்தம் வேதச வேதவித். அர்ஜுனா, இந்த மரத்தை உணர்ந்தவன் வேதத்தை உணர்கிறான். இந்த வேதம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வே என்றால் மறைந்தது என்று பொருள். வேடன், வேஷம், வேதம், வேடிக்கை, வேர். வே என்றால் ஒளிந்திருக்கிறது. இப்போ மரத்தோட வேர் அப்படின்னா வேற வெளியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அந்த வேர் இருக்கிறதுனால தான் மரம் நிலை நிற்கிறது. வேஷம் அப்படின்னா என்ன? உண்மையான உருவத்தை மறைத்து வேற ஒன்றை போட்டுட்டு வர்றோம், வேஷம். வேடன், மறைந்திருந்து தாக்குகிறான், வேடம். வேதம், வெளியில் ஒன்று, உள்ள வேற ஒன்று. என்ன மறைந்திருக்கிறது வேதத்தில்? அறிவாளிகள் அதை கண்டுபிடிப்பார்கள். வேதத்தில் என்ன இருக்குது? வெளியே படித்தோம்னா இந்த பூஜை செய்தால் குடும்பம் நன்றாக இருக்கும், இதை செஞ்சால் இது உனக்கு லாபம் கிடைக்கும், இது பண்ணால் உனக்கு இந்த அருள் கிடைக்கும், இப்படியெல்லாம் நிறைய பலஸ்ருதி, மனிதனுக்கு பிடித்த காமிய கர்மங்கள் வெளியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் அந்த வேதம், அந்த புத்தகத்தில் யார் மறைந்திருக்கிறார்? பகவான் மறைந்திருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் சொல்லுகிறார், வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். இந்த வேதத்தை எழுதியவன் நானே, இந்த வேதத்தை புரிந்தவனும் நானே, இந்த வேதத்தின் உள்பொருளும் நானே என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான அறிவு. ஓகே, சரி. அடுத்தது 15ஆம் அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். அதச்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவிருத விஷய பிரவாளா அதச்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அப்போ இந்த மரத்தின், நான் முதல்ல சொன்னேன், இலைகளெல்லாம் சந்தம், மந்திரங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய கிளைகள், இந்த கிளைகளெல்லாம் என்ன இருக்குது? கீழ்பாகமாக இப்படி கீழே பார்த்து பார்த்து வளர்ந்து இருக்கிறது. அந்த கிளைகளுக்கு கிடைக்கும் ஊட்ட சக்தி என்னன்னா 3 விதமான குணங்கள். என்னெந்த 3 குணம்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த கிளையில் இருக்கும் பலங்கள் என்னன்னா நம்மளுடைய புலன்கள், கண், காது, 3 இந்த மாதிரி புலன்கள். இதனுடைய வேர்கள் மேலே இருக்கு, கீழையும் சில வேர்கள் உண்டு. அந்த வேர்கள்லாம் மனிதனின் காமிய கர்மங்கள். இப்போ அது உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். 4 விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். முன்னர் காலத்தில் ஒரு மனிதன் 100 வயது வாழ்வதாக ஒரு சங்கல்பம். அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க. 95, 98, 100 எல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் 60 தாண்டுனா லாபம், அந்த நிலைமையில் வந்தாச்சு. அந்த மனித வாழ்க்கை 100 ஆனதை 25 பிரித்தாங்களாம். 4 பகுதியாக பிரித்தார்கள். தர்மம்,
என்னது 25 வயசு வரை நல்ல தவம் இருந்து தர்மம் அறிவை பெற்றுக்கொள்ளவே, எது சரி எது தவறு, எது கடவுள் எது மாயை, எது ஆன்மீகம் எது லௌகீகம், ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சாதான் எதிலிருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியும். இதை முழுவதும் தர்மத்தை, தர்மம் என்றால் என்ன, அந்த வார்த்தையின் பொருள் என்ன, எது தாங்கி, தாரயத்தே இது தர்மாக, தாங்கி பிடிப்பது தர்மம். இப்போது வீடை கட்டுறது ஈஸியா, வீடை இடிக்கிறது ஈஸியா, 50 காலம் வீடை பாதுகாப்பது எது கஷ்டம்? வீடை கட்டுறது கஷ்டமா, வீடை இடிப்பது கஷ்டமா, இல்லை 50-60 வருட காலம் இந்த வீடை வந்து சுத்தப்படுத்தி மெயின்டைன் பண்ணுறது எது கஷ்டம்? மெயின்டைனிங் தான் கஷ்டம். கட்டுறது ஈஸி, இடிக்கிறது அதை விட ஈஸி. திருமணம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸி, விவாகரத்து செய்வது அதை விட ஈஸி. ஆனால் 50-60 வருஷம் சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க பாருங்கள், அங்கே நிறைய பொறுமை தியாகம் வேண்டும். அதுதான் கஷ்டம். அதைத்தான் தர்மம் என்று சொல்லுகிறார். தாங்கி பிடிப்பது. கட்டுறது ஈஸி, இடிக்கிறது ஈஸி, தாங்கி பிடிப்பது தான் தர்மம். அதுக்கு நமக்கு நல்ல பொறுமை வேண்டும், தியாக மனப்பான்மை வேண்டும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இளைஞர்கள்லாம் திருமணம் செஞ்சு நான் சொல்கிறது சரிதானே, நானே ஏன் எப்பவும் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுத்தாதான் பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் 2 பக்கம் இழுத்துட்டு போனீங்க, பிள்ளைகள் நடுத்தெருவில் வந்துவிடும் இல்லையா? அதனால் இந்த காலத்தில் பாருங்கள், சிங்கிள் பேரண்டெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. இதை யாரையும் அதை பாதிக்க போகிறது? அந்த கணவனையோ அந்த மனைவியோ பாதிக்கல, அதிகமாக பாதிக்க போகிறது அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைகளைத்தான். தர்மா என்றால் பொறுமையுடன் தாங்கி பிடிப்பது தர்மம். அப்போ 100 வயது ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அதில் முதல்ல 25 வருஷம் நல்லா படிக்கணும். படிக்கணும்னா எதை படிக்கணும்? A+B² இல்லை. அதை நீங்கள் படிங்க, படிக்காமல் இருங்க, பிரச்சனையே இல்லை. பாருங்கள், இந்த வகுப்புலேயே இருக்கிறோம் 10 நம்ம 400 300 400 பேர். எவ்வளவு பேர் A+B² வாழ்க்கையில் உபயோகம் பண்ணியிருக்கிறீங்க? யாருமே உபயோகம் பண்ண கிடையாது. ஆனால் உண்மையாக இருப்பது, அன்பாக இருப்பது, மற்றவர்கள் மனம் புண்படாமல் பேசுவது, பழகுவது, விட்டு, இதெல்லாம் டெய்லி தேவை. 25 வருடம் வரை தர்மத்தை படிக்க வேண்டும். அடுத்த 25 வருடம் அர்த்தம் என்றால் அந்த தர்மத்திற்கு புறமாக செல்லாமல் பணம் சேர்ப்பது. பணமெல்லாம் சேர்க்கலாம், அதுவும் வேதம் தப்புன்னு சொல்லாது, நல்ல விஷயம்தான். ஆனால் எப்படி? வேதத்துக்கு வெளியே போய் ஊரை ஏமாற்றி அரிசிக்குள்ளே கல்லை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஆயிலை ஊற்றி அதெல்லாம் பண்ணாமல் வேதத்தில் இருக்கிற மாதிரி பணத்தை சேர்த்துக்கொள். 3வது நிலை என்ன? சேர்த்த பணத்தை காமா நீ அனுபவி. அதுவும் வேதம் தப்பாக சொல்லலை. அதில் வந்து ஒரு பகுதி, சின்ன ஒரு பகுதியை யாருக்காவது ஏழை பாலர்களுக்கு கொடுத்து தர்மம் செஞ்சுக்கிட்டு பாக்கிய பூரா அனுபவி. அதுவுலையும் தப்பு கிடையாது. சரி, முடிஞ்சுதா? உன்னோட ஆசையெல்லாம் முடிஞ்சுதா? மோட்சத்தைக்கு பற்றி யோசித்து அந்த பாதையில் போ. இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான்? தர்மத்தை ஒழுங்காக பண்ணுறதில்லை. ஆனால் அந்த நடுவில் இருக்கிற 2 மட்டும் கரெக்டாக பண்ணிடுறான். எது? அர்த்தமும் காமமும். ஊரையாவது ஏமாற்றி காசப்பட வேண்டியது, அந்த காசை வைத்து அனுபவிக்க வேண்டியது, அதெல்லாம். ஆனால் ஒரு வயது ஆகும் பொழுது எப்படி தேங்காய் தானே அந்த ஷெல்லிலிருந்து ஒட்டாமல் மாறி உள்ள கொப்பரையா நிற்குதோ, அதே மாதிரி ஒரு வயதாகும் பொழுது போதும் என்று சொல்லி இனி பரந்தாமனை பகவானை பற்றி தியானம் செய், அந்த பாதையில் திரும்பணும். இதுதான் புருஷார்த்தம். தர்ம அர்த்த காம மோக்ஷ. அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. தலைகீழ ஒரு ஆலமரம் நிற்கிது, பார்த்தா பழமாக இருக்குது, பூக்களாக இருக்குது, அழகழகாக இருக்குது. அதை மட்டுமே தின்னுக்கிட்டு நிற்காதப்பா, அந்த மரத்தை பிடித்து ஏறி 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 வேரை போய் பார். அது ஆன்மீகம். இங்கே மட்டும் இந்த பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காத. இப்போ ஒரு வீட்டிலே ஒரு மரம் நட்டு வச்சா தண்ணி ஊற்றுனா தானே பழம் கிடைக்கும். வேரில் தண்ணி ஊற்றாமல் பழத்தை மட்டும் பிடுங்கி சாப்பிட்டு பழத்தை பார்த்து பழம் கிடைக்காது. நீ அனுபவித்துக்கோ. வேதம் என்ன சொல்லுது? இல்லற சுகங்களை அனுபவித்துக்கொள், பணம் சம்பாதித்துக்கோ, அது நீ சந்தோஷமாக வச்சு எல்லாம் செஞ்சுக்கோ. ஆனால் எங்கேயாவது ஒரு பாயிண்டில்
ஒரு இடத்துல போதும் என்று சொல்லி ஆன்மீகமாக திரும்ப வேண்டும். இதை செய்யலை, அந்த பிறவி தவறாக போயிடும். அந்த கடைசி பரீட்சையில் நம்ம தோற்று போய் மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்கும் ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதைத்தான் இந்த 2 ஸ்லோகங்களும் அழகாக வர்ணிக்கின்றது. நம்ம வந்து மோட்ச பதத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தர்மமோகே அர்த்தா காமா 4வது மோக்ஷம். சரி, அடுத்தது 3வதும் 4வதும் ஸ்லோகம். 15வது அத்தியாயத்தில் 3வது 4வது ஸ்லோகங்கள். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா தத பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயாம் தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதா பிரவருத்த புருஷ புராணி. அர்ஜுனா, இந்த உலகத்திலிருந்து லௌகீகமாக பார்த்தால் அந்த உண்மையான மரம் உனக்கு தென்படாது இல்லையா? ஏன்னா நம்ம பார்க்கறது பூரா டெய்லி எனக்கு எங்கே சுகம் கிடைக்கும். மனித வாழ்க்கை பூரா தானே. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஏன் படிக்க வைக்கிறோம்? டைம் போகிறதுக்கா? நேரம் போகிறதுக்கா? இல்லை. அவன் படித்து ஒரு விருது வாங்கி ஒரு டிகிரி வாங்கிட்டான்னா ஒரு வேலை கிடைக்கும். எதுக்கு வேலைக்கு போகணும்? பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்ல குடும்பமாக ஆனந்தமாக வாழலாம். அந்த சந்தோஷத்தை நோக்கித்தான் நம்ம எல்லாருமே பயணம் செய்கிறோம். இதை பாகவதம் என்ன சொல்லுது? பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, விலங்கு வாழ்க்கை. நான் சொல்கிறத நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் பகவத்கீதை கிட்ட கோபத்தை காமிங்க. ஏன்னா பகவத்கீதை தான் அப்படி சொல்லுது. லௌகீக சுகத்தை மட்டுமே தேடிக்கொண்டு வாழும் வாழ்க்கை விலங்கின் வாழ்க்கை. ஏன்னா பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, பறவைகளும் அதுதான் செய்யுது. காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு பறவை என்ன, புறா என்ன பண்ணும்? எங்கே திங்கிறதுக்கு கிடைக்கும். விலங்குகள், பசுமாடு என்ன பண்ணும்? புல் எங்கே கிடைக்கும். அதுதான் யோசிக்கும். மனிதனும் என்ன செய்கிறான்? காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி பணம் சம்பாதிக்கலாம். அப்போ அது விலங்கு வாழ்க்கை தானே. கீதை சொல்லுது மிருகங்களின் வாழ்க்கை அது. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் கேள்வி என்ன கேட்க வேண்டும் என்றால், நான் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து எப்படி விடுதலை அடைவேன்? அதுதான் முதல் கேள்வியாக கேட்கணுமா. இப்போ நான் வந்து ஒரு தவறு செஞ்சு ஜெயிலில் மாட்டிட்டேன்னு வைங்க. ஜெயிலுக்குள்ளே என்ன பிடிச்சி போட்டாங்க. என்னுடைய நிரந்தரமான ஆசை என்னவா இருக்கும்? எப்படா இதிலிருந்து வெளியே போகலாம், அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி இந்த பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்ட நம்ம எல்லாருமே முதல் கேள்வி எப்படா இதிலிருந்து வெளியே போகலாம் அப்படின்னு இருக்கணுமா. அதை கேட்காத வரை நம்ம விலங்குகளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கோணில் பார்த்தா இந்த உண்மையான மரம் புரியாது. ஏன்னா இந்த மரத்திற்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, மத்தி மட்டும்தான், நடுப்பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா இறைவனின் படைப்பு ஆன்மீகத்திற்கு முதலும் முடிவும் புரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் முதலும் முடிவும் புரியாது. நிறைய பேர் இந்த நாத்திகர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. சரி, நம்மளை படைச்சது கடவுள், அந்த கடவுளை யார் படைத்தார்கள் அப்படின்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்பாங்க. அவர் வந்து ஸ்வயம் பிரகாஷித, அவருக்கு அவரை படைக்க இனியொரு மனிதன் தேவையில்லை. சில விஷயம்லாம் நம்மளால் நம்ம அறிவால் புரிந்து கொள்ள முடியாது, விஞ்ஞானத்தாலேயே புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மாம்பழத்தை பார்த்துருக்கீங்களா? சில மாம்பழம் நல்ல சுவையான மாம்பழம், வெட்டுனா அதுக்குள்ளே வண்டு இருக்கும். இந்த வண்டு உள்ளே எப்படி போச்சு? வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வண்டு உள்ளே எப்படி போச்சு யாருக்கு தெரியும்? ஒரு ஆலமரத்தின் விதை, அந்த விதைனா இவ்வளவு தான் இருக்கும். அந்த விதைக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம் வெளியே வந்திருக்குது.
மனிதனின் சிந்தனைக்கு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சிலது. லௌகீகமான கண்ணில் பார்த்தால் அர்ஜுனா அந்த ஆன்மீகமான மரம் உனக்கு புரியாது. அதற்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்போ அந்த மரத்தை புரிந்து கொள்ள முடியுமாம்? என்னுடைய ஆசாபாசங்களை வெட்டுனா மட்டும்தான் அந்த மரத்தை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியுமா? தமிழில் கூட பாசம் என்று சொல்வார்கள். பாசம்னா என்ன? யமனின் கயிறு, அந்த கயிறைத்தான் பாசம் என்று சொல்கிறோம். யமபாசம். பாசம்னா யமனுடைய கயிறு. அப்போ நம்ம இந்த உலகத்துலேயும் பாசம்னு சொல்கிறோம். ஏன்? கட்டுண்டு இருக்கோம். என் மனைவி, என் குழந்தைகள், என் பணம், என் வண்டி, என்னோட இது, என்னுடைய இது அப்படியே இருக்கு. சில நேரத்திலெல்லாம் கையிலிருந்து நம்மளுடைய ஒரு பொருள் நஷ்டப்படும் போது பயங்கரமாக வலிக்கும். எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு பாசம் அதிகமோ அந்த அளவுக்கு வலியும் அதிகமாக இருக்கும். ஆனால் பாகவதத்தில் பாருங்கள், ஜடபரதனை படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பூசாரி கழுத்தை வெட்ட போகிறார். நல்ல அழகான கதை பாகவதத்தில். பரதன் 3வது பிறவியில் பரதன் ஜடமாக நாடகம் ஆடினார். அந்த ஜடபரதனை படுக்க வச்சு தலையை வெட்ட போகிறாங்க. அவர் ஏதோ பீச்சில் படுத்திருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக படுத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த விதமான கவலையும் பயமும் கிடையாது. நம்மளை யோசிச்சு பாருங்கள், நம்மளை படுக்க வச்சு யாராவது கழுத்தில் கத்தி வச்சா அவ்வளவு எதுக்கு? நீங்கள் எல்லாம் சிலவங்கெல்லாம் உங்களில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாதீங்க. உள்ளே போனாலே ஏதோ சவப்பெட்டிக்குள்ளே போகிற மாதிரி பயமாக இருக்கும்.